அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேலைகளை தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த விலாகில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா இஃப்தார் முடித்ததுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கிட்ட வந்து ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் டீ மட்டும் நான் வந்து குடிப்பேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டீ அதிகமாக வந்து நான் குடிக்க மாட்டேன். ப்ரெக்னென்சி அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பால் குடித்தேன் அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் டீ குடிப்பேன், அவ்வளோதான். ஒரே ஒரு கிளாஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு குடிக்கவே வந்து மாட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வடை, கட்லெட்டு ஏதாவது ஒன்று பொரித்தேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் ஒரு பீஸ் மட்டும் வந்து நான் எடுத்துப்பேன் ஆசைக்கு. அதுக்கு மேலே வந்து தொடவே மாட்டேன். எவ்வளோதான் நான் செஞ்சுருந்தாலும் அதிகமாக தொட மாட்டேன். மிக்சர், சிப்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் எடுத்துப்பேன். பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர், சிப்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுப்பேன். முறுக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுப்பேன். நல்லா சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விலாகில் பிஸ்கட்டு, முறுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்து விட்டதை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் பிஸ்கட் அவ்வளோவா நான் வந்து கொடுத்து விட மாட்டேன். பையன் கொடுத்து விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுவான். ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸை திறந்தோன்னா அப்படியே அந்த பிஸ்கட் வந்து இருக்கும். பாப்பா வந்து அதை வந்து காலி பண்ணிடுவாள். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு கார்னு, குக்கும்பர் ரெகுலராக வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பையனுக்கு எக்ஸாமுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து விளையாட விட்டுட்டேன். இந்த டைமில் வந்து ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். கிச்சனுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் ஜாரோட ப்ரைஸ் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக வந்து இருந்துச்சு. ஸோ வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாங்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு 6 பீஸ் வந்து வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் அந்த 6 பீஸும் வந்து வாங்கினேன். நல்ல குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் செம்மையாக வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி மூடிலாம் எப்படி இருக்குது, உடஞ்சிருக்கா, டேமேஜ் எது இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவலால் வந்து தொடச்சிட்டேன். நல்லா தொடச்சி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டேன். அதாவது சங்கு சேமியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கரு, வெள்ளை அவல் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த அவல், அப்புறம் பச்சை பயிறு இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இதையுமே வந்து ஃபில் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாரில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கானம் வந்து பார்த்திங்கன்னா மக்கானை வந்து சீக்கிரம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். பட் இந்த ஜாரில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைக்கு வந்து சும்மா போட்டு சரி காலி பண்ணிடலாம் அதை மட்டும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மக்கானா வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வெளியே போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் பையனுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்து பார்த்தேன். பையனுக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கலை. பாப்பா வந்து நல்லா வந்து சாப்பிட்டா. தங்கச்சி பாப்பாவும் வந்து நல்லா வந்து சாப்பிட்டா. பொட்டுக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சு. ஸோ அதையுமே இதில் வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டேன். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கபோர்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:10 கிட்ட ஆகுது. பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஷகருக்கு தேவையான கறியை வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு வந்து நான் சாப்பாடு கொடுக்க போயிட்டேன். இன்றைக்கி கொத்துக்கறி தான் வந்து பண்ண போகிறேன் ஷகருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறியை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு, தயிர், மசாலாத்தூள், எங்கள் ஊர் மசாலாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நைஸாக வந்து இருக்கும். நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா 9th month வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் மட்டும் தான் வந்து என்னை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு மட்டும் டிஃபனு, பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரைஸு. அதாவது ஹஸ்பண்ட் நோம்பு பிடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷகருக்கு வந்து சமைக்கிறத நாளைக்கு ஃபுல்லாக வந்து வச்சுப்பேன். இதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் நைட்டு இந்த மாதிரி வந்து சமைப்பேன். ஸோ
இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இன்றைக்கி சமைக்கிறது நாளைக்கு வர வந்து வச்சு காலி பண்ணிடுவேன். இப்போ கொத்துக்கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கோல்டு வின்னர், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எப்போவும் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தாளிப்புக்கு வெங்காயம் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஊற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது 1.5 ஸ்பூன் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு மீதி இருந்த வெங்காயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து ஆட் பண்ணிட்டேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் இந்த குழம்புக்காக வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச 3 தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து சேர்த்துக்கிட்டேன். கொத்து கறிக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். தயிரும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ ஒரு 2.5லேருந்து 3 தக்காளிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு தயிரையும் வந்து சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கறியை எடுத்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குக் பண்ணணும். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சே வதக்கி விடணும். இந்த கறிக்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு ஊற வைக்கும்போது, தேவையான வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கிட்ட தண்ணி சேர்த்துக்கிட்டு கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அதாவது எங்கள் ஊரில் வந்து கொத்துக்கறி வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சு பண்ணலாம், நீங்கள் கறியோட வேகவும் வைக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதோட வந்து மூடி வச்சுட்டேன். ஊற வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மசாலாத்தூள் வந்து சேர்த்துருந்தோம். காரம் பத்தாது, உரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதோட மொத்தம் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். விசில் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சில்லு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசகசா, கொஞ்சமாக ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாமும் ஒரு 5 பாதாம் வந்து நான் எடுத்து இதோட வந்து போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுக்கிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழுதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு பவுலில். ஏன்னா ரசத்துக்கு வேறு வந்து அரைக்க வேண்டியது இருக்குது. தினமுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரசம் வந்து பண்ணுவேன். ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை வேறு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ரசத்துக்கு நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அரைப்பேன். அதாவது மிளகு, ஜீரகம், சோம்பு, லைட்டாக கடுகு கொஞ்சமாக வந்து எடுத்துப்பேன். இது ஹஸ்பண்ட் சொல்லி தந்தது. ஸோ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 தக்காளியும் சேர்த்து இதோட வந்து அரைச்சி எடுத்துப்பேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து ரசத்துக்கு வந்து நான் அரைச்சி எடுப்பேன். இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ரசத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிணைஞ்சி இந்த மாதிரி தான் வந்து வைப்பேன். எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி தான் வந்து ரசம் வந்து தாளிப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து தாளிப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்து இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம இந்த புளி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை அப்படியே புளிஞ்சி எடுத்து எண்ணெயோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் தூள் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா தேவையான கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வதக்கும் போது. ஸோ வதக்குனதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் மீதி இருக்கிற அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது புளி தண்ணியை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி ரசத்தை வந்து லைட்டாக பொங்கு விட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து ரசம் வந்து பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வத்தல் ஒன்று சுட்டு வந்து போடுவாங்க, நல்லா வாசமாக இருக்கும். நானுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். வத்தல் வந்து சில நேரம் சுட்டு போடுவேன், சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா வதக்கும் போதே போட்டுருவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ரசம் வைப்பேன். ரெகுலராக தினமுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், ஒரு முறை நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துட்டே இருந்துச்சு. கறியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் ஃபுல்லாக நின்றுருக்கோம், அப்புறம் நைட்டு ஃபுல்லாக நிற்கிறோம் இல்லையா, ஸோ கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோம்பு டைம்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி குடிப்போம் இல்லையா, ஸோ அது பச்சரிசி கஞ்சினால வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு
10 days கிட்ட வந்து குடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கால் நல்லா பொதுன்னு வீங்கிருச்சு. வீங்கவும் வந்து பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கால் நிற்கவே முடியல அடுப்புக்கிட்ட. அதுக்கப்புறம் நிற்கவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சமைச்சிட்டு படுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெந்நீரில் வந்து காலை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனவா ஊற வச்சுருந்தேன். சிக்கன் 65க்கு நம்ம வந்து பெறவும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பாதி மட்டும் தான் வந்து பொரித்தேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் பிள்ளைங்களுக்கு வந்து பொரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கும் அதோட வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு சேர்த்து 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணோன்னா கொத்துக்கறி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். கொத்துக்கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்து இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் குழம்பும் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஷகருக்கு ரசம், கொத்துக்கறி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனவா பொரிச்சது இதுதான் வந்து செஞ்சு